நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் ஒருத்தரும், 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஒருத்தரும் படிங்க. தான் தலைப்பு வசனம். நீதி 8:13 ஒருத்தர், நீதி 3:7 ஒருத்தர். ரைட்டு, 3:7 அதே நீதி. என்னையா? இது 2 வசனமும் மனசுல பதிச்சுங்க. ஆண்டவரே, வரப்போற புத்தாண்டு எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லலாம். நம்ம கண்டிப்பா நம்ம ஆவியில ஒரு நம்ம ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். இருக்கிற நாட்கள் இப்ப கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு மன திருப்தி கொண்டாடிட்டீங்க. இயேசு பாலகனாய் பிறந்தார், ரைட்டு. இயேசு பாலகனா ஒன்னும் இல்ல, அவர் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்த நடவடிக்கை என்ன? இயேசு வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா வாழணும். இந்த வருஷம் காணப்பட்ட குறைகள், தவறுகள், பலவீனங்கள் அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் கர்த்தருடைய காரியத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அதான் முக்கியமான காரியம். மனிதர்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், பெரியவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இயேசு கிறிஸ்து கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீ உன்னை ஞானி என்று எண்ணி, அதாவது ஒருத்தன் எவனொருவன் தன்னைத்தானே ஞானி என்று எண்ணிக்கொள்கிறானோ அதுக்கு வந்து பைத்தியமாயிருவான். உன் மேட்டிமையினால் நீ பைத்தியமானாய். பாருங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதை கூட ஆஃப் பண்றீங்களா? எதுக்கு உங்களுக்கு சலசலப்பு? பார்த்துருங்க. உன் மேட்டிமையினால் நீ பைத்தியமானாய். சும்மா வா. நான் நினைச்சேன், என்ன இப்படி போட்டுக்குது? அப்போ பைத்தியம் பிடிச்சிக்கிறவங்க எல்லாம் மேட்டிமையா அப்படின்னு யோசிப்பேன். ஆனா பெருவாரியா 20% மற்றவர்கள் கொடுத்த பாதிப்பினாலே மனக்கோளாறு நான் பார்த்திருக்கிறேன். 80% அவர்களுக்குள் தோன்றிய மன மேட்டிமையினால் பைத்தியமாக கிடைக்கிறார்கள். அவங்களுடைய ஆக்ஷன் பார்க்கிறப்ப தெரியும். அவங்களே அவங்க பெரிய ராஜா மாதிரி நினைச்சுக்குவாங்க. கோபம் வரும். அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யணும், மறைப்பாங்க. நம்மளே பைத்தியம் வாங்க, பைத்தியம் அப்படின்னா என்னடா அவங்களுக்கு பைத்தியம். அதாவது அவங்க சொல்றத நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்படியே பட்டப்பட்டு எதுனா ஒரு சொல்லுங்களா, அது எடுத்த இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க. இது எதனால வந்ததுன்னா, அவன் நல்லா ஏற்கனவே இருந்தவங்க பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால, ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க தங்களுடைய மூளைய சிந்தனைய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை டிராக்ல பண்ணதுனால அப்படி ஆயிட்டாங்க. சிலர் தங்கள் சுபாவங்களினால் பைத்தியம் ஆயிடுவாங்க. நானும் என் மனைவி பசங்களோட கார்ல போயிருந்தோம் வேலூருக்கு. ஒருத்தர் தான் வர்ற போற பஸ், லாரி, காரெல்லாம் நிறுத்தி இது பண்ணி விடுறாரு. டிராபிக் போலீஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அவ்வளவு நீட்டா அழகா செய்யறாரு. என்னன்னு பார்த்தா அவர் அது அப்படி ஆகிறதுக்கு விரும்பி இருக்கிறாரு. யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணல. டிராபிக் போலீஸ் ஆகணும்னு அவருக்குள்ள ரொம்ப ஆசை இருந்திருக்குது. அவர் அதுக்கு உற்சாகப்படுத்தல, ஹெல்ப் பண்ணல, அதுக்குரிய காரியங்கள் படிக்க வைக்கல. அந்த ஒரு பைத்தியமாகி அவரே சம்பளம் வாங்காம அவரு விசில் வச்சுக்கிட்டு கரெக்டா செய்யறாரு வேலூர்ல. இப்ப போனா கூட அங்க ஒரு ரோட்ல அப்படி இருப்பாரு, பல்லலார் தான்னா அழகா நிறுத்து சார், நீங்க போங்க, நீங்க போ அப்படி பண்ணுகிறாரு. அவருக்கு யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்லை. அது அப்படி சில நல்ல பைத்தியமும் இருக்குது. பவுல் எழுதுறாரு, நாங்கள் கிறிஸ்துவுக்கு பைத்தியங்களா இருக்கிறோம். உலகத்தார் என்ன வேணா சொல்லட்டும். கிராமத்துல தெருவில் போய் பேசுவோமே, பைத்தியக்காரன் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தப்போ, உனக்கு பைத்தியம் தான், நெட்டு ஏதோ லூஸ் ஆயிட்டுக்குது, இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, தமிழ்நாட்டில் செய்யற வேலையை விட்டுட்டு, துபாயில் போய் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு, நீ இப்படி பைபிள் எடுத்துன்னு ஊரா சுத்துறிய, உன்னை யாரு உனக்கு நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க? உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்கன்னாங்களே, சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதுப்பா, இவன் இப்படிதான். இன்னும் ஒரு சிலர் சொந்தக்காரு, இங்க வாப்பா நான் உக்காரு, துடுக்குத்தானோ எல்லாமே பருவம், பைத்தியக்கார மாதிரி ஆயிட்ட, உனக்கு கொஞ்ச நாள் போனா நல்லா வளர்ந்த பிறகு பெண் வீட்டுக்கு போவ, மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்பாங்க. பைபிள் எத்தனை ஊரா சுத்துறாருன்னா, எவன்டா உன்னை நம்பி உனக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. அந்த காலகட்டம் நான் ஊழியத்துக்கு வந்தப்போ கல்யாணத்தை பற்றி யோசிச்சதே கிடையாது. அப்படி கிறிஸ்துக்கு பைத்தியம். இப்ப கூட தான். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு பைத்தியமாவாதியா இருப்பாங்க. தலைவலின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனேன். எல்லாம் விசாரிச்சாரு. கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்னாரு.
ஆமாம் ஆயிடுச்சு, 2 பசங்க கூட இருக்குதுன்னு. அப்போ நான் தலைவலி வரும், நீங்கள் போங்க வீட்டுக்குன்ட்டார். என்ன அர்த்தம்? கல்யாணம்னு பண்ணா வரும். ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கும் சுமை இருக்குது இல்லை. புருஷர்களோட மனைவிகளுக்கு தான் நிறையா வீட்டில் வேலைங்க இருக்குது, பல டென்ஷன் இருக்குது. அதுவும் மாமியார் உயிரோடு இருந்தால் ரொம்ப பொறுப்பு இருக்குது. இல்லைன்னாலும் சில குழப்பங்கள் இருக்குது. வேறு மாமியாருக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களா, அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. வாழ்க்கையே ஒரு போராட்டம் நிறைந்ததுதான். இந்த வாழ்க்கையில் தான் நம்ம சமாதானமாக வாழணும், நிம்மதியாக வாழணும். சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கிறப்போ தான் சமாதானம்னா அது எல்லாரும் தானே இருக்கிறாங்க. இப்போ நம்ம மாறுபட்டவர்கள். சிலுவையில் அறையப்பட போகிறோன்னு இயேசுக்கு நல்லா தெரியும். சிலுவையில் நம்மள அறைய போகிறாங்கன்னு இயேசுக்கு சின்ன பையன்லேருந்தே தெரியும். கண்டிப்பாக அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ உலக ரட்சகர் தேவகுமாரன், உன்னை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அவர் வளர வளர பிதாக்கிட்ட பேசி ரகசியத்தை கேட்டு பெற்றுப்பா. ஆல்ரெடி பிளான் டு த ஹெவன். மகனே, மனுக்குலத்தின் பாவத்துக்காக நீ பூமியில் போய் சிலுவையில் அறையப்படணும், போவாயா? போறேன்னார். பிதா என்ன சொன்னார்? அப்புறம் உன்னை சிலுவையில் அறைவாங்க, நீ மறிப்பாய். பரவாயில்லன்னார். 3ஆவது நாள் நான் உன்னை உயிரோட எழுப்பேன். அப்படிங்களா? மையவா வந்துட்டேன். பேதுரு சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர்ல, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ, பாருங்க, தேவனோ அவரை மரித்தோரிடத்திலிருந்து உயிரோட எழுப்பினார். அந்த உயிரோட எழுப்புறதுக்கு கூட ஆண்டவர் சொல்லி தான் அவர் செய்தார். ஆண்டவர் எழுப்பினதுனாலதான் அவர் எழுந்தார். அமைதியா இருந்தா அவர் எழுந்திருக்க மாட்டார். அப்படி பிதாவை கீழ்ப்படிந்தார் இயேசு கிறிஸ்து. நீங்க கீழ்ப்படிக்கிறீங்களா? கீழ்ப்படிங்களா இல்லையா? கீழ்ப்படினும். ஒண்ணு ஒண்ணா போலாம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறது தலைப்பு செய்தி. உன்னை இருக்கிற 10-15 நிமிஷத்துக்குள்ள 1.5-2 மணி நேரம் விட்டாக்கா 6 மணி நேரம் கூட, 6 மணி வரைக்கும் பேசுவேன். சாயந்தரம் 6 மணி இல்லை, நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் கூட பேசுவேன். இப்போ நமக்கு ப்ரோக்ராம் நிறைய இருக்குது, நம்ம சபை விஷயமா தான். அப்போ இஃப் யூ ஹேவ் பேப்பர் பேன் இருந்தால் அந்த பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிங்க. ஹோம்ஒர்க்கு வீட்டில் போய் நீங்கள் தியானிக்கலாம். குறுகிய செய்தி உங்களுக்கு ரொம்ப நச்சுன்னு பதியும். கவனிக்கிறீங்களா? எல்லாம் நான் பேசுறப்ப என்ன பார்க்கணும்? நான் இப்போ கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறம் போயிடுவேன். என்னை தேடியும் காணாதிருப்பீர்கள். பார்த்துக்குங்க கொஞ்சம் சுமாரா. 1, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10. முதல் ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுனால. பாருங்க, நம்ம தலைப்பு வசனம் படிச்சோம், நீதிமொழிகள் 8:13, 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்துரு, அந்த ஞானத்துல வளரு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்துல வளரு. வேற ஞானம் இல்லாட்டி பரவாயில்ல. பெற்றோர் சில பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை படின்னு துன்புறுத்தி அடி, அவன் ஞானம் அவ்வளவுதான். உலக பிரகாரமான படிப்பு அவனுக்கு எதனா நாட்டமா இருக்குதோ அதில் கொடுங்க. அவன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆசைப்படுவான், நீங்க வேற வற்புறுத்தக்கூடாது. இந்த டிகிரி படிக்கிற பசங்களை தொந்தரவு பண்ணுவாங்க சிலர். அதே போல சிறு பிள்ளைகள் முதல் அவங்க என்ன திறமை பாருங்க, படிச்சாதான் பணக்காராக முடியும்னு ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் பாருங்க, படிக்காதனால பெரிய அளவில் பிசினஸ் மேன் ஆகிருக்கிறான். +2ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கே ஃபர்ஸ்ட் வந்தவன் +2ல கடைசி மார்க் எடுத்தவங்கிட்ட போய் வேலை செஞ்சுனுக்கிறான். எங்க? சிங்கப்பூர்ல. இப்படிலாம் இருக்குது. அதனால அதை பற்றி கவலையப்படாதீங்க, படிங்க. அதை மட்டும் விட்டுறக்கூடாது. படிக்கிறதுக்கு தானே ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, அதை விட்டுட்டு தான் தோன்றித்தனமா இருக்கக்கூடாது. படிக்காம படிக்க வேண்டிய வயசுல அப்புறமா வருத்தப்படவும் கூடாது. அதுக்கு பிறகு அதையும் மாறி அதையும் தாண்டி வருகிற குழப்பம் பிரச்சனைனா அடுத்த ட்ராக் இருக்குது. உலகத்துல வாழ்வதற்கு நிறைய நல்ல வழிகள். டாஸ்மாக் கடையில் போய் சேர்ந்தாங்க, சாராயம் பிராந்தி விற்கிறத விட நல்ல கர்த்தருக்கு பிரியமான நல்ல வேலையை செய்து நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுல 1, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1, நீதிமொழிகள் 9:10. 2 வசனத்தையும் தியானிக்கணும் வீட்டில் போய். கர்த்தருக்கு பயப்படக்கூடாதபடி எந்த சூழ்நிலை வந்தா, சில டைம்ல பாருங்க துணிச்சல் வந்துடும். பாவம் செய்யறதுக்கு துணிச்சல் தாவீதுக்கு வந்துருச்சு. பரிசுத்தாவி பெற்ற ஒரு ராஜா, சவுல் ராஜா, தன் ராஜ்யம் நிலைநிற்க வேண்டும் என்று சூனியக்காரிகளை கொண்டாட சொல்லிட்டான், மந்திரவாதிகளை. பாருங்க, எல்லாத்துக்கும் பொறுத்துன்னு இருந்த ஆண்டவர் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சவுலை விட்டு போயிட்டார். பரிசுத்த ஆவி சவுலை விட்டு போனதே தெரியாத மாதிரி போயிட்டார். அவர் நினைச்சிருந்தார் நம்ம கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறாருன்னு. ஆனா இல்ல, எப்போ போயாச்சு. அதே போல சிம்சோன் நினைச்சிருந்தாரு நம்ம கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறாருன்னு. ஆனா இல்ல. ஒரு நசரேயன் டெட் பாடியை தொடக்கூடாது, நியாயப்பிரமாணத்தினுடைய
கட்டளை பழைய ஏற்பாட்டில். இவரு செத்து போன சிங்கத்தின் உடம்புல இருந்து தேனை எடுத்து நக்கினுங்கிறாரு. நசரேயன் நீ கர்த்தருக்கு பிரியமா வாழணும், சவரகன் கத்தி படக்கூடாது, செத்த பிணத்தை தொடக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நசரேய விரதத்தை கரெக்டாக கடைபிடிச்சது இயேசு தான். ஒரு பக்கம் தேவகுமாரன், இன்னொரு பக்கம் நசரேயன். அதனால தான் டெட் பாடி தொட்டானா ஒரு உயிரோடு எழுப்புறதுக்கு தொட்டாரு. அப்புறம் நசரேயனா வாழ்ந்தாரு, திருமணம் ஆகாம இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. அவர் மனுஷகுமாரன், ஏதோ கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இல்லை, அப்படி இல்லை. அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன், ரெண்டுமாவே இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. பிதாவானவர் அனுப்புனதை அவர் நிறைவேற்றணும், அதனால தான் அப்படி இருந்தாரு. ஊழியத்தை ஸ்பீடா 3.5 வருஷத்துல முடிக்கணுமே. அதனாலதான் மனித நியாயப்படி இயேசு கிறிஸ்து ஒரு பேச்சுலரா வாழ்ந்தாலும் திருமணமான தம்பதியரை ரொம்ப நேசிக்கிறார். ஆதி ஆகமத்தில் பாருங்க, தேவன் அவர் படைத்த ஆதாம் ஏவாளுக்கு சொல்றாரு, தனியாக பிரியக்கூடாது, அதாவது பிரிஞ்சிருக்கூடாது, ஒரே சரீரம், இருவரும் ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து சொன்னார் பாத்தீங்களா, அவர்கள் இருவரும் ஒரே சரீரம், பிரியக்கூடாது. அவர்கள் பிரியக்கூடாதுன்னா அன்பினால ஜபத்தினால. இப்ப நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், சண்டை போட்டா வந்தேன், ஜபம் பண்ணிட்டு சோத்திரம் பண்ணிட்டு நான் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கிற ஊழியத்தில் அத்தனை நாளுக்கு அவங்களுக்கு, என் மனைவிக்கு, பையனுக்கு, மருமகளுக்கு, பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு செலவுகள்லாம் கொடுத்துட்டு, என் மனைவி விரும்பி சாப்பிட்ற பட்டாணி, உப்பு கடலை வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், சாப்பிட்டுன்னு. சிம்பிள் திங் பட் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பிடிக்கும். அதே போல டீ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை செய்ய முடியாத ஒரு புருஷன், அவன் என்ன கேட்டாங்க, ஒரு டீ தான் கேட்டாங்க, கொடுக்க மாட்டான். ஹோட்டலுக்கு கூட்டின்னு போவான், அவர் சொல்றதான் சாப்பிடணுமா. எதுக்கு? அவன் விருப்பமா சாப்பிட்டோம். அப்படியே டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் முடிவு பண்ணுங்க, ஃப்ரீயா இருங்க, ரிலாக்ஸ். நகைச்சுவை உணர்வு கொண்ட தம்பதியரா வாழணும். நகைச்சுவை, சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், அது மட்டும் எல்லாருக்கும் தெரிந்து. பூக்களிலே சிறந்த பூ மல்லிகை பூவா? சிரிப்பு. கரெக்டா இருக்கிறீங்க. அப்ப அடுத்த பாயிண்ட்க்கு ஜம்ப் பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. இப்ப நான் எடுத்திருக்கிறது எல்லாமே நீதிமொழிகள் தான். நீங்க என்ன பண்ணுங்க, வர வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி, ஒரு நாளைக்கு ஒரு 1 நம்பர். ஜனவரி 1ஆம் தேதியா 1வது நீதிமொழி, 2ஆம் தேதியா 2வது நீதிமொழி. எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் காலேஜில் படிக்கிறப்பவே 30ஆம் தேதி வரும் சில மாசம், அதை 31வது அதிகாரத்தையும் படிச்சிடணும். 31 நாள் வர்றப்ப கரெக்டா இருக்கும். அதுல நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமொழிகள் படிக்கிறதுனால ஞானம், அறிவு, விவேகம், புத்தி எல்லாம் உண்டாகுது. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆலோசனை இருக்குதுன்னு சொல்லி அப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. அதான் நீதிமொழிகளை டெய்லி படிக்கணும். அது பொதுவான மாநிலர்களுக்கு பொதுவான நல்ல அறிவுரை சொல்லுகிற ஒரு புஸ்தகம். ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியங்களை போதிக்கிறது. அதனால படிங்க. கர்த்தருக்கு பயப்படுறப்போ 2வது காரியம் பாத்தீங்களா, ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். எப்படி? ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற வாலிபன் தப்பு செய்ய மாட்டான், சிகரெட்டு பிடிக்க மாட்டான், பீடி பிடிக்க மாட்டான், குடிக்க மாட்டான்னா மதுபானத்தை குடிக்க மாட்டான், ட்ரக்ஸை ஊசியில ஏத்திக்க மாட்டான். அப்ப அவன் ஆயுசு நாள் பெருகுகிறது. ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் வராம இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பரிசுத்தவான்களுக்கு கூட வியாதி பலவீனம் வருது. இப்போ நான் இதெல்லாம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனாலும் வயசு கோளாறுனால பலவீனம் வரும். அதன் மத்தியிலேயே அதை சமாளிக்கிற பலனை ஆண்டவர் தர முடியும். ஆனா இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கட்டுமா, அவ்வளவுதான், சுருண்டு விழுந்துருவாங்க. ஒரு சின்ன வியாதி வந்தா சுருண்டு விழுந்துருவாங்க, அவ்வளவுதான். அவங்களை தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதுதான். அப்படியாப்பட்டவங்களுக்கு மரணம் அவங்க பண்ண பாவத்தினாலதான் வரும். அவங்க பண்ண பாவம், அநியாயம், அக்கிரமம், அதன் மூலமா தான் வரும். உடம்பு தேவனுடைய ஆலயம். யோசித்து பாருங்க, நுரையீரலுக்கு போக வேண்டியது சுத்தமான காற்று, அதை விட்டுட்டு அவன் கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறான். சிலர் 2 சிகரெட்டை ஒண்ணா வச்சு எடுக்கிறான், நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ பரிதாபம். சிலர் குடிச்சிட்டு வந்து சிகரெட்டை பிடிப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்குது, பயங்கரமான காரியம். அப்ப எப்படி அவனுக்கு ஆயுசு நாள் கூடும்னு சொல்ல முடியும்? அவனுக்கு சாபத்தை அவனே வர வச்சுக்கிறான். அதனால கர்த்தருக்கு பயந்தவன். நீதிமொழிகள் 14:26-27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று.
லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீராகிய ஊற்றை என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ள கடவன். இயேசு சொன்னார் பாரு. அது யாருக்கு அடிக்கும்? கர்த்தருக்கு பயப்படும். சொல்றாரு, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். என்ன அர்த்தம்? எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. பயப்படணும். வீட்டுல யாரும் இல்லாட்டி கூட பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழணும். செல்போன் வச்சுருக்கிறீங்களா? அப்பா அம்மா உங்களை நம்பி ஒரு நல்ல விலை பணம் கொடுத்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தொடர்புக்கு தான், தகவல் தொடர்புக்கு தான் கொடுக்குறாங்க. படிப்பு காரியத்துக்காக கொடுக்குறாங்க. ஸ்கூல் விட்டாங்க, காலேஜ் விட்டாங்களா, ஏன்னா மழையில் மாட்டிக்கிட்டா ஃபோன் பண்ணு, அப்பாவோ அம்மா வந்து கூட்டணும். இப்படிக்கு தான் நல்ல காரியம். இல்லை உனக்கு ரொம்ப ஆசை அதை நோண்டிக்கினே இருக்கிறதுக்கு பைபிள் ஆப் வர வச்சுக்கோ, பாட்டெல்லாம் வர வச்சுக்கோ. இயேசு கிறிஸ்து படம் யூடியூப்ல, செயின்ட் பால் ஹிஸ்டரி பார்த்துக்கோ, அதில் ஆசை தீர்த்துக்கோ. நீ இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே பைபிள் படிக்கணும், ஃபோனில் வர வச்சு படி. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து, வேண்டான்னு இல்லை. நீ என்னைக்கோ ஒரு நாள் உதவாத பார்த்ததுனால தான் அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அப்ப நீ நல்ல காரியங்களை, இப்ப வாட்ஸ்அப் இருக்குதா, பேசி ஒரு 2 வார்த்தை பேசு, வசனம் பேசி அனுப்பு, சாட்சி சொல்லி அனுப்பு, யாரோ 2 பேரும் பார்க்கட்டும். நாங்கம்மா கவர்ச்சியான இந்த ஊடகங்களை கர்த்தருக்காக பயன்படுத்து. இது பாருங்க, பைபிள் என்கிட்ட இருக்குது, போன் இருக்குது, ஆசை தேர் பயன்படுத்துறேன். இந்த பிரசங்கத்துக்குன்னே ஒரு போன் இருக்குது பாருங்க என்கிட்ட. இது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு போனு, இந்த பேசுறதுக்கு ஒரு போனு. இப்படி இயேசுநாதருக்கு பிரியமான முறையில் வாங்கிக்கோ, பரவாயில்ல. இப்ப இது வெறும் பிரசங்கத்துக்கு தான். ஆயிரக்கணக்கான பிரசங்கத்தில் நான் வச்சிருக்கிறேன். டேப் இருக்குது, அது பெருசா இருக்கு, வெயிட், கார்ல போறப்ப அதை கொண்டு போவேன். இதுல எத்தனை பிரசங்கம் இருக்குதோ அவ்வளவு பிரசங்கமா அதில் எடுத்து வச்சுவேன். அப்போ நவீன ஊடகங்களை கர்த்தருக்கு பிரியமா பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. எதுவுமே நீங்க வேற காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில வீக்கானவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிள் படிக்கலான்னு போன எடுப்பாங்க, அது தட்டுவாங்க. அதுக்குள்ள திடீர்னு ஷாப்சி, ஜவுளி கடை, அண்ணாச்சி, சென்னை எல்லாம் வரும். அவங்களுக்கு பிரியமான சேரி டிஸ்கவுண்ட்ல வந்து நிற்குவாங்க. சரி போட்டுக்கோ, ஆன் பண்ணிக்கோ, ஒத்துக்கணும், வந்து கொடுக்குறப்ப பணத்தை கொடுத்துக்கோ, கேஷ் ஆன் டெலிவரி. அப்படித்தானே இப்போ ஜனங்க விரும்புறாங்க. முதல்ல பணம் அனுப்பக்கூடாது, வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாம் நீ வர வைக்கலாம். அதே நேரத்தில் டக்குன்னு நீ என்ன யோசனை பண்ண, பைபிள் அங்கே போய் சேரு, புடவைய வர வச்சுட்ட, டிக் பண்ணிட்ட, சரி விட்டாக்க திருப்பி அது வராது, ஓகே நான் பாவம். சாதாரண சேரி தானே, உங்களுக்கு பிரியமான கலர் வந்துடுச்சு, ஓகே அதுக்கு தான் கர்த்தர் காட்டினான்னு சொல்லி வர வச்சுக்கோ. நீ நோக்கம் எதுக்கு ஓபன் பண்ண? பைபிள். அங்க போயிட்டு பைபிள் சம்பந்தப்பட்ட காரியத்துக்கு போயிடு, பிசாசு வைக்கப்பட்டு ஓடி போயிடும். அட்ட இவங்க உஷாரா தான் இருக்கிறான். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல், மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16:6 குறிச்சுங்க. நீதிமொழிகள் 16:6. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனிதர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். இப்போ நான் எப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கிலிருந்து ஒரு பரிசுத்த தாகம், ஒரு பரிசுத்த வாஞ்சை, அதற்கு என்னை அர்ப்பணித்தேன். எப்போ ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கே நம்ம பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது தீமை அவனை அணுகாது. அவன் தனிமையில் இருந்தாலும் அணுகாது, அவன் குடும்பத்தோடு இருந்தாலும் தீமை அவனை தொடாது. அது பாருங்க, மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். இப்ப தீமை ஏன் செய்யறானுங்க நிறைய பேரு? அரசியல் அதிகாரிகள் ஏன் துணிஞ்சு லஞ்சம் வாங்குறாங்க? அவங்களுக்கு தெரியல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியல. கரெக்டுங்களா? சுரண்டல், ஏழை எளிய மக்களை பாதிக்கிறாங்க. கேஸ் இது வந்து யாரோ இருப்பாங்க, கோடிக்கணக்கில் சுரண்டிக்கணும் வர்றானுங்க, எவ்வளவு பேரு, அதெல்லாம் விட்டுருவான். ஏழைப்பட்டவங்களை வந்து நீ அந்த பணத்தை கட்டல, அதை கட்டு, இல்லை வீட்டை ஜப்தி பண்ணுவோம், ஒழிப்புள்ள இருக்குது. இயேசுநாதரே சொல்றாரு, ராஜாக்கள் எங்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், ஆனாலும் நம்ம வரி செலுத்தி ஆகணும். கடலுக்கு போ, ஒரு மீன் பிடி, அந்த மீன் வாயில ஒரு வெள்ளி காசு இருக்கும், உனக்கு எனக்கும் டாக்ஸி கட்டிட்டு வான்றாரு. என்ன பண்றது? நம்ம ராயனுடைய ராயனுக்கு, தேவனுடைய தேவனுக்கு செலுத்தணும். ஆனா ராஜாக்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள், கிறிஸ்துவங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி, சென்ட்ரல்ல ஒரு ஆட்சி. ஆனா ஆட்சி எப்படின்னா இருக்கட்டும், ஒத்து போகணுமா இல்லையா? ஜனங்களுக்கு இவங்க பிரச்சனையில ஜனங்க பாதிக்கப்படுறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் 2 தான் எலெக்ஷன், ஒருத்தர் இன்னொருத்தர், வேற மற்றதெல்லாம் கிடையாது, வேற கட்சிகள்லாம் கிடையாது. இப்போ நான் அங்க இருந்த எலெக்ஷன் டைம்ல ஒருத்தர் ஒரு இடத்துல பேசிட்டு வராரு, பிரச்சாரம், ஆளும் கட்சி, அடுத்த முறையும் எனக்கே ஓட்டு போடுங்க, நான் இன்னும் நல்லா கவனிக்கிறேன்னு பேசிட்டு வராரு.
எதிர்கட்சி இந்த பக்கம் ஒரு இடத்துல பேசுறாரு. சிங்கப்பூர் சின்ன ஊர் தான். அவர் என்ன சொல்லிட்டு வராரு, இப்ப இருக்கிற சலுகையோட நான் இன்னும் இந்த சலுகை எல்லாம் தருவேன்னு அவர் புதுசா சொல்லிட்டு வராரு. ஆளும் கட்சிய அந்த பிரதமரை ஒரு வார்த்தை கூட குறை சொல்லவே மாட்டார். இப்ப இருக்கிற பிரதமர் என்னென்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ சலுகை, அது இல்லாம அது நான் வழக்கம் போல கொடுப்பேன், அது இல்லாத நான் வந்தேன்னா இவ்வளோண்டு செய்வேன்னு அவர் லிஸ்ட் கொடுத்துட்டு வராரு. 2 பேரும் சந்திக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. எதிர்கட்சி ஒருத்தர் 2 பேர் சந்திக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு உங்கள் கட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு இவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு உங்கள் கட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள், நீங்கள் மீண்டும் இன்னொரு முறை நீங்களே வரணும்ன்றார். யாரு? எதிர்கட்சி. இங்க எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில்? எதிர்க்க வந்தா கொன்னு பீறி எடுத்துருவாங்க, அப்படி இருக்குது. எத்தனை ஊடகங்கள், எத்தனை யூடியூப் இதுக்குன்னே ஓடுது. ஓஹோன்னு இப்போ புதுசா பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா, ராஜாக்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். நல்லது செய்யறவங்க முதலமைச்சர் ஆனாதான் நல்லது செய்யணுமா? நீ முதலமைச்சர் ஆகாதே நல்லது செய்ய, எவ்வளோ ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாரு. அதான் யோசிக்கணும். ஃபைனல், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். பாத்தீங்களா, 3 ஒரே 3 in 1ன்றாங்களே. நீதிமொழிகள் 22:4. ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அதாவது உங்களை செல்வ செழிப்பா வச்சிருப்பார். ஆண்டவர் உங்களை தரித்திரத்தில் இருன்னு சொல்லலையே. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டா நீ தரித்திரத்தில் தான் இருக்கணும், எல்லாத்தையும் வெறுத்துட்டு நீ பரலோகத்துக்கு வர்ற ஆளு, இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படி இயேசு சொல்லல. Seek first of all the kingdom of God, then all will provided unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தவிர பக்கிரி பங்கா பண்டாரமா நீ உலகத்தில் இரு, ட்ரெஸ்ஸிங் கிடையாது உனக்கு, சாதாரண கதறு, உதவாத துணியை கட்டு, அப்படிலாம் அவர் சொல்லல. கிறிஸ்டியானிட்டி ட்ரெஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் முஸ்லிம் ஈட்டிங், 3வது நத்திங். அவங்க ஒண்ணுமே கிடையாதான், சாப்பிட மாட்டாங்களாம், ட்ரெஸ்ஸிங்கும் கிடையாது. முஸ்லீமு லுங்கி இருந்தா போதும், பிரியாணி இருக்கணும். நமக்கு வயிறு பசியா இருந்தா கூட பரவாயில்ல, ட்ரெஸ்ஸிங் நல்ல ட்ரெஸ் வாங்கி, ஆரம்ப காலத்துல இருந்து அப்படிதான் போகுது கிறிஸ்தவம். அப்படி காட்டிக்கணும் நம்மளை. நான் ஒன்றும் இல்லாவிட்டாலும் எல்லாம் இருக்கிறவர்களாக நான் விளங்க பண்ணுகிறோம் அல்ல சொல்லுங்க. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் கடைபிடித்து, முதலாவது ஞானத்தின் ஆரம்பம், ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணும், ஜீவ ஊற்று, மனுஷர் தீமன் என்று விலகுவார்கள், கடைசியாக ஐஸ்வர்யம், மகிமை. நம்மை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் தெரியுமா? ருசித்திருக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுங்கள், மகிமைப்படுத்துவார். ஜீவனுமா, நித்திய ஜீவனாகிய அந்த மோட்ச பேன்பத்துல பெரும் பங்கை. பரலோகம் சும்மா ஒரு இடத்துல விட்டுட்டு அப்படி இல்லை. நம்ம என்ன நற்கிரியை கர்த்தருக்காக செபிக்கிறோம், சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிடைக்கிற ஆசீர்வாதங்கள்ல தசம்பாகம் காணிக்க சொந்த ஸ்தல சபையில கொண்டு வந்து கொடுக்கணும். கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த சபையின் விசுவாசி என்பது உண்மையானால் உங்களுடைய தசம்பாகம் காணிக்க எங்க வரணும்? இங்க வரணும். ஒருத்தர் யூடியூப்ல பேசினாரு, தசம்பாகம் காணிக்க சொந்த ஸ்தல சபையில கொடுக்கணும்னு எங்கன்னா பைபிள் இருக்குதா அப்படின்றாரு. நான் போட்டு விட்டேன், தசம்பாகம் காணிக்க சொந்த ஸ்தல சபையில கொடுக்க கூடாது என்று எங்கேயாவது இருக்குதா? அப்ப என்ன பண்றது? விசுவாசிகள் ஐக்கியம் வைக்கிற நம்முடைய சொந்த சபைக்கு தான் கொடுக்கணும். அதான் ஒரு ஒழுங்கு, விசுவாசிகளுக்கு அது ஒரு ஒழுங்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல தான் பில்லு கட்டுறோம். எதிரில் இருக்கிற ஹோட்டல்ல போய் பில்லு கட்ட முடியாது. யாரியா நீ இங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்க கிடையாது. துட்டு ஒருத்தர் வாங்கி போட்டுக்கான், அவன் விடுவானா? இங்க சாப்பிட்டு அங்க போய் பில் கட்டுற அதே தான். சிம்பிள் எக்ஸாம்பிள். ஏன் சபை, ஏன் திருச்சபை, எங்க சர்ச்சு, எங்க பாஸ்டர், எங்க பாஸ்டரம்மா, ஒருவேளை உங்களோட வயசுல கம்மியா இருக்கலாம் இவங்க, ஆனா அந்த போஸ்டுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். பாஸ்டர், பாஸ்டர்மா, வீட்டுல உங்க சிஸ்டர் அப்படி வச்சுங்க. சர்ச்சின்னு வந்தா அதுக்கு அந்த பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் அப்படின்ற ஒரு மதிப்பு மாதிரி அப்படியெல்லாம் கனம் பண்ணி பாருங்களேன். ஹானர், ஆண்டவரை எப்படி ஹானர் பண்றது உண்மையானா, ஊழியரை, உங்களோட வயசுல முதிர்ந்தவர்களை, வாத்தியாரை, ஹெட்மாஸ்டரை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை கனம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நன்றி தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொன்னேன்.
அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்துல இப்படி நாம மகிமைக்கா ஜீவிக்க நீரே கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து அன்பு பிள்ளைகளை, as a man of God and disciple of you, I bless everybody. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.